கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கரத்தை தூக்கி விடுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இரவு வேளையிலே நான் தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது நான் சில பிரசங்கங்களை 2-3 நாட்களாக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் ஆண்டவர் நேற்று என்று தம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல ஒரு வார்த்தையை நிலத்திலே அவர் போட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய குடும்பத்தை அவர் கை தூக்கி விட வல்லமை உள்ள தேவனாக இருக்க போகிறார். அல்லேலூயா. 4ஆம் சாமத்திலே இயேசு கிறிஸ்து படகிலே போய் கொண்டிருந்ததான தம்முடைய சீசர்களை என்ன செய்கிறார்? சந்திக்கும்படியாய் வருகிறார். ஏன் வருகிறார்? படகு அழைவுபடுகிறது. அந்த போட் அந்த காற்றினாலே, அந்த கொந்தளிக்கிறதான கடலின் அலைகளிலே அது சிக்கி தத்தளிக்கும் பொழுது அவர்கள் மரணத்தை சற்று பக்கத்திலே அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு 4ஆம் சாமத்திலே அந்த கடலிலே நடந்து வருகிறார். நடந்து வரும் பொழுது எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவர் தன்னை இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்து நடந்து வருகிறதான இதை பார்த்ததான பேரு நானும் இறங்கி என்ன செய்ய போகிறேன், நடந்து உங்களை பார்த்து வாரேன்னு சொல்லி இறங்கும் போது பேதுரு அந்த காற்றையும் கடலையும் கொந்தளிக்கிற அந்த சூழ்நிலையும் பார்த்த பொழுது அவர் உள்ளே மூழ்குகிறார். கர்த்தர் பேதுருவின் கரத்தை பிடித்து என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். நான் சொல்கிற தீர்க்க தரிசனமாய் உன் வாழ்க்கையிலே எவைகள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறதோ, எவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை தத்தளித்துக் கொண்டிருக்கிறதோ, உன் பிசினஸ், உன் குடும்பம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உனக்கு உண்டான நிறைய காரியங்கள் உன் வாழ்க்கையை மூழ்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கரத்தை பிடித்து தூக்கிவிட ஆண்டவர் வல்லமிழவராக இருக்க போகிறார். ஆண்டவர் வல்லமிழவராக இருக்க போகிறார். இயலாமையிலே உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய இயலாமையை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். 38 வருஷமாய் பெதஸ்தாவினுடைய குளத்திலே ஒருவர் படுத்திருக்கிறார். கை வல்ல, கால் வல்ல, உடம்பு எந்த விதத்திலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது, படுத்த படுக்கையா இருக்கிறார். ஒரு தூதன் அந்த குளத்தை வந்து கலக்குவானாம். கொஞ்சம் நல்ல சரீர பலன் இருக்கிறவர்கள் அதிலே போய் முந்தி இறங்கி அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாம். ஆனா 38 வருஷமா ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். கர்த்தராகிய தேவன் கேட்கிறார், 38 வருஷமா இந்த குளத்திலேயே நீ படுத்து கிடக்கிறாயே, உனக்கு சுகம் வேண்டுமா, உனக்கு விடுதலை வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அந்த 38 வருஷம் படுக்கையில் இருந்தவர் தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் பொழுது என்னை தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லையே. குளம் கலக்கப்படும் பொழுது என்னை தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு யாரும், தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். என்னால் அந்த குளத்துல போய் இறங்க முடியல, என்னை தூக்கி விடுவதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து என்னை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு சுகம் உண்டு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இயலாமை அடுத்தவர்களை பார்த்து ஏளனமா பார்க்கலாம். உன்னுடைய இயலாமையை பார்த்து உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, வாய்ப்புகள் இல்லாத இடத்தில் வாய்ப்பை உங்களுக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது, உங்களுடைய இயலாமையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, உங்களை கை தூக்கி விடுகிறாங்க. உங்களுடைய, நான் சொல்றேன், உங்களுடைய பிசினஸ் கை தூக்கி விடுவார், உங்கள் குடும்பத்தை கை தூக்கி விடுவார், உங்கள் படிப்பிலே உங்களை கை தூக்கி விடுவார், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சாரிபாத் என்ற ஊருக்கு தீர்க்கதரிசி போகிறார். தேசம் முழுவதும் பஞ்சம், சாரிபாத்திலே பஞ்சம். ஒரு அம்மா விறகு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அவர் பாஸ்டர் கேட்கிறாரு, அம்மா சாப்பிடுகிறதற்கு ஏதாவது இருக்கிறதா? அவங்க சொல்றாங்க, அவங்க தன் இயலாமையை சொல்றாங்க. கொஞ்சம் எண்ணெயும் சட்டியில கொஞ்சம் மாவு இருக்குது, அதை சுட்டு அந்த அடையை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம். தன்னுடைய இயலாமையை சொல்றாங்க. வாழ்வதற்கு வழி இல்லை, பிழைப்பதற்கு வழி இல்லை. இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவை வச்சுட்டு சாப்பிட்டு
சாக போறோம். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த அடையை எடுத்துட்டு என் மாமா அந்த அடையை சாப்பிட்டு அந்த தீர்க்கதரிசி அவங்கள ஆசீர்வதிச்சார் பாருங்க. அன்றையிலிருந்து அவங்களுடைய எண்ணெயும் குறைந்து போகல, அவங்க சட்டியில் இருக்கிற மாவும் குறைந்து போகல. நான் சொல்லுகிற இந்த ஆராதனைக்கு உன் வாழ்க்கையில இயலாமை நிமித்தமாய் அழட்டப்பட்டு இல்லாமை நிமித்தமாய் நொந்து போய் என் வாழ்க்கையில கொஞ்சம் என்ன கொஞ்சமாவது இருக்கிறத வச்சு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலான்ற நிலைமைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே தீர்க்கதரிசி அனுப்பி அந்த சாரிபாத்தியம் அவன் பிள்ளையை பிழைப்பதற்கு கை தூக்கி விடுவதற்கு நான் உதவி செய்ய முடியுமானால் இந்த ஆராதனையிலும் நான் உன்னோடு இருக்கிற தேவன் உங்களுடைய குடும்பத்தை உங்கள் இயலாமையிலே, உங்கள் கடன் பிரச்சனையிலே, உங்கள் போராட்டமான சூழ்நிலையிலே, உங்கள் கண்ணீர் நிறைந்த உங்கள் பாதையிலே உங்களை கைதூக்கி விடுகிறதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நீ கவலைப்படாதே. உனக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உன்னை கை தூக்கி எடுத்து வாய்ப்புகள் உள்ள இடத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறவர் தான் உன் தேவன். 38 வருஷமாய் வியாதி உன்னை சீரழித்திருக்கலாம். இன்றைக்கு சந்திக்கிற இயேசு அந்த இடத்தில் இருக்கிற படுக்கையை காலி பண்ணி உன்னை எழுந்து நடக்க பண்ண தேவன் சர்வ வல்லவராய் இருப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கை தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. கை தூக்கி விடுகிற தேவன் உங்களுடைய படிப்புல உங்களுக்கு கை தூக்கி விடுவார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கை தூக்கி விடுவார். உங்களுக்கு யாரும் உதவி செய்யல, உங்களை என்ன தூக்கி விட யாரும் ஒரு நாள் நீ கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டான். அவன் கீழே தள்ளப்பட்டும் அவனை கை தூக்கி விடுகிற தேவன் தான் அவருடைய தேவன். ஹல்லேலூயா. ஆக இயலாமையை தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய இயலாமையை அடுத்தவங்க அற்பமா நினைக்கலாம். 38 வருஷமா கடற்கரவனை பார்த்து சொல்லியிருக்கலாம், எத்தனை தடவை தூதன் வந்து குளத்தை கலக்கி விடுறான், போடா இறங்கி போடா. உங்களுடைய இயலாமையை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களுடைய இயலாமை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். எங்க அம்மாவுக்கு சுகர் நிறைய இருக்கிறதுனால கால் பகுதியில சொரணை இருக்காது. கால் பகுதியில சொரணை இருக்காது. செருப்பு போட்டுட்டு வண்டியில ஏறி உட்காருவாங்க. ஆனா செருப்பு கலந்து விடுறதே எங்க அம்மா தெரியாது. ஆனா நான் எங்க அம்மாவை போய் இறக்கி விடும் போது வைவேன், உனக்கு செருப்பு காலில் இருக்கிறது கூட தெரியாதா அப்படின்னு எங்க அம்மா வைவேன். அதுக்கப்புறம் தான் இப்பதான் எனக்கு தெரியுது, காலில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில சொரணை என்ன செய்யாது, இருக்காது. ஒருவேளை நம்ம பெத்த பிள்ளை கூட நம்முடைய இயலாமையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தை தேவன் புரிந்து கொள்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் இயலாமையை உன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்ள யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இயலாமையிலே உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரு கப்புல தண்ணி, ஒரு சக்குல தண்ணியை கொடுத்துட்டு ஆகார அவன் அனுப்பி விட்டுறான். ஆபிரகாம் என்ன தப்பு செஞ்சா? ஒரு தப்பு செய்யல, பிள்ளையும் கொடுத்துட்டான். பிள்ளையும் கொடுத்துட்டு வாழ்க்கையும் எடுத்துட்டு பிள்ளையும் கொடுத்துட்டு தூரத்துல அனுப்பிவிட்டு வனாந்திரத்துல போய் பிள்ளையும் தூக்கி போட்டு இவ்வளவு பக்கம் உட்கார்ந்துட்டு வாழ்க்கையில இயலாமையிலே கதறி அழுகிறா. கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய சத்தத்தை கேட்டார். என் அன்புமானே மாலை, உங்க இயலாமையை யாரு கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், கர்த்தர் கண்டுகொள்ளுகிறவர். யாரும் அறியாத ஒருவர் அந்த 38 வருடம் வியாதியாய் கிடந்தவனை தூக்கிவிட முடியுமானால், நீ அறிந்திருக்கிற இயேசு, தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்கிற இயேசு, உனக்கு விடுதலை கொடுத்த இயேசு, உன்னை மீட்பித்த இயேசு, உங்கள் இயலாமையிலே உங்களுடைய இல்லாமையிலே உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை தூக்கி விடுகிற தேவன் நம்முடைய தேவன். பேதுருவை தூக்கி விடுகிறார். சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நீ பயப்படாதே மானே. என்னை நோக்கி நீ நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, என்னை நோக்கி நீ நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பல சூழ்நிலைகளை பார்த்து நீ மூழ்கி போகலாம். இவன் தைரியமாய் நடந்து போனான், பெரிய இவனாக்கும், இவனுக்கு மட்டும் முந்தி முந்தி ஓடுறான் அப்படின்னு சொல்லி அவனை ஏளனமா பார்த்திருக்கலாம். மூழ்கி போகும் பொழுது உங்களை கூட அப்படி சிலர் பார்க்கலாம். இயேசு கோயிலுக்கு போறாங்க, என்னத்தை கண்டாங்கன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நிந்தைகள், சில அவமானங்களை ஜனங்கள் பார்க்கும் பொழுது சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நிந்தை என்கிற ஆழத்துக்குள்ளே, பிரச்சனை என்கிற ஆழத்துக்குள்ளே, போராட்டம் என்கிற ஆழத்துக்குள்ளே, பயம் என்கிற ஆழத்துக்குள்ளே, இல்லாமல் என்கிற ஆழத்துக்குள்ளே நீ அமிழ்ந்து கொண்டிருக்கலாம்.
ஹல்லேலூயா. உங்களுடைய இயலாமையிலே உங்களுக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக, உங்களுக்கு வாய்ப்பில்லாத இடங்களிலே உங்களுக்கு வாய்ப்பை அவர் என்ன செய்வாராம்? தருகிற தேவனாக இருக்கிறார். இடம் பத்தல, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாம் போய் நமக்கு ஒரு இடத்தை என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி மரம் எல்லாம் வெட்ட போறாங்க. அதுல ஒரு ஆளு கடனுக்கு கோடாரி வாங்கிட்டு வர்றாரு. என்ன வாங்கிட்டு வர்றாரு? கடனுக்கு கோடாரி வாங்கிட்டு வந்து மரத்தை வெட்டுகிறார். வசனம் சொல்லுகிறது, ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்தகையில் அவன் கையில் இருந்த கோடாரி நழுவி தண்ணீரில் என்ன செய்தது? விழுந்தது. கையில் இருந்த கோடாரி நழுவி எங்க விழுந்தது? தண்ணீரிலே விழுந்தது. வாங்கிட்டு வந்தது என்னது? கடனுக்கு. இப்ப உத்தரத்தை வெட்டி வீழ்த்தி ஒரு வீடு கட்ட நமக்கு ஒரு வாய்ப்பை சரியா செய்வோம் அப்படின்னு போனா கையில் இருந்த கோடாரி கூட தவறு எங்க விழுகிறது? தண்ணீரிலே விழுகிறது. நான் சொல்லுகிறேன், வாய்ப்பு இல்லாத இடங்களில் கூட கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை போய் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாங்க. ஐயா, தண்ணீரிலே கோடாரி என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு. ஐயா, தண்ணீரிலே கோடாரி என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு. தீர்க்கதரிசி வருகிறார். எங்க விழுந்துச்சுன்னு கேட்கிறார். ஐயா, இந்த இடத்துல விழுந்துச்சு, இந்த இடத்துல விழுந்துச்சு. ஒரு மரத்தின் கொப்பை வெட்டி தண்ணீர்ல போட்டா தண்ணீர்ல இருந்த கோடாரி மிதந்து கொண்டு மேலே வந்து கண்ணால் இந்த அற்புதத்தை பார்த்தார்கள். கதை அல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில எத்தனையோ வாய்ப்புகள் வந்து உன் கை நழுவி இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். இல்ல நீ செய்த தவறு நிமித்தமாய் கை நழுவி ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். எல்லா வாய்ப்புகளையும் நான் தொலைத்து விட்டு நிற்கிறேனே, எனக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு நேரம் இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு தூக்கி விடுகிற ஒரு காலம் இருந்துச்சு. அந்த நாட்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கையில கிடைச்சதெல்லாம் அந்த கோடாரியை தண்ணியில போட்டது போல நான் போட்டுட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேனே என்று உன் வாழ்க்கையில நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் யாரோ ஒருவருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தண்ணீரிலே விழுந்த கோடாரி உலகத்தின் பார்வையில சத்தியமா மிதக்காது. ஆனால் என் தேவன் நினைத்தால் தண்ணீரில் விழுந்த கோடாரி கூட மிதக்க முடியுமானால் உன் வாழ்க்கையை மறுபடியும் தூக்கி எடுக்க, உன் வாழ்க்கையை மறுபடியும் தூக்கிட பண்ண, உன் வாய்ப்புகளை மறுபடியும் உன் பக்கத்திலே கொண்டு வர என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்ப்புகள் இல்லாத இடத்தில் உனக்கு வாய்ப்புகளை தண்ணீரில் விழுந்த கோடாரி மிதக்குமா? உலகம் சொல்லும் மிதக்காது. உலகம் சொல்லும் இவன் அவ்வளவுதான், உலகம் சொல்லும் இவன் வாழ்க்கை முடிஞ்சு, உலகம் சொல்லும் இனி எந்திரிக்க வாய்ப்பில்லை. கர்த்தர் இந்த காலவெளியில உங்களுக்கு சொல்லுகிறார், தண்ணீரிலே விழுந்த கோடாரி மிதக்குமானால் நான் உன்னை எழுந்து நடக்க பண்ணுவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ராஜாவே கொண்டுவாய் நிறுத்துவேன். நீ செய்ய துவங்கின காரியங்கள் நடக்கும். Praise the Lord. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் இந்த பாரங்களை எல்லாம் எனக்குள்ளே போட ஆரம்பித்தார். தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த பகல் காலத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாய்ப்புகள் இல்லாத இடங்களில் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன் கை நழுவி விழுந்தவைகள் எல்லாம் இனி மிதக்கும் மகளே. நீ யாரிடத்திலெல்லாம் கடன் பட்டாயோ அந்த கடனை வைத்து அநேக கடன்களை அடைக்கலாம் என்று நீ நினைத்திருந்தாயோ, நீ வாங்கிட்டு வந்த இரவலான கோடாரி, நீ வாங்கிட்டு வந்த கடனான கோடாரி தண்ணீரே விழுந்திருக்கலாம். அன்றைக்கு தீர்க்கதரிசி விழுந்த கோடாரியை மிதக்க பண்ண முடியுமானால் தீர்க்கதரிசியிலும் பெரியவர் இந்த மண்டலத்தில் இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இந்த மண்டலத்தில் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் வாய்ப்புகள் இல்லாத இடத்தில் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். இந்த பகல் காலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அநேக பகுதிகளிலே அநேக வாய்ப்புகள் உங்கள் கையை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு மீண்டும் உதவி செய்ய
கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, நம்பினவர்கள் நம்பினவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். நீங்க நம்பினவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். தற்போது விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க. நீங்க நம்பினவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? நம்பி இறங்கி கடலுக்குள்ள போனாரு. யாரை நம்பிதான் போனாரு? பேதுரு யாரை நம்பிதான் போனாரு? இயேசுவை நம்பிதான் போனாரு. ஆண்டவர் நிச்சயமா கடலிலே நடப்பதற்கு எனக்கு உதவி செய்வார். நம்பி போனா அங்க என்ன நடக்குதுன்னா, கடல்ல பேதுரு என்ன செய்யறாரு? மூழ்கிறார். எப்படி உங்களை பார்த்து சொல்லுவாங்கல்ல, நீ நம்பி போய் என்னத்த கண்ட, அவரே உன்னை கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை சில நேரம் உங்களுக்கு வந்ததுனால உங்களை பார்த்து அதை சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கூட ஆண்டவர் விடல. பேதுருடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறவர். 2021ஆம் ஆண்டு அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு காலை வேளையில் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உதவி செய்ய யாரும் இல்லையே என்று பரிதவிக்கிற இருதயத்தோடு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், இயேசுதான். எதிர்காற்று வீசும் நேரம், என் கடலில் மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம், என் கடலில் மூழ்கும் நேரம், நட்புறமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நட்புறமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லை என்று தெரிந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நன்மைகளினாலே கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். தீர்க்கதரிசன வார்த்தைகளை உள்ளத்துல வைத்து நீங்கள் பலப்படுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களோடு மட்டுமாய் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே மிகப்பெரிய பாரங்களை கர்த்தரை எடுத்துக் கொள்வதற்காக நன்றி. ஒரு கவலை போன சூழ்நிலையில பல விதமான எண்ணங்களை மனதில் வைத்து அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழ போகிறேன் என்ற கேள்விக்குறியோடு இருந்த என் வாழ்க்கை, என் படகு, என் வாழ்க்கை, என் ஜீவியம் எல்லாமே மூழ்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்ய போறேன் இருக்கிற பரிதவிப்போடு அநேக பிள்ளைங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் நீ சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. நீ ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்கிறார். இருதயங்களை இன்னும் உடைய வல்லமையினால் கட்டி பலப்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து போகலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால்
புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய தாசனாகிய பவுல், ஆண்டவருடைய அப்போஸ்தலர், கொரிந்து சபைக்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா என்ன செய்கிறான்? இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். வைப்பார், வைக்க போகிறார் அப்படின்ற வேலைலாம் இல்ல. ரொம்ப அருமையா தெளிவா ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். அவர் யாரா இருக்கிறாரா? புது சிருஷ்டி. உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்ன பேர் தெரியுமா? நீங்க புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. முதல் மனிதனாகிய ஆதாமை ஆண்டவர் படைத்தார். ஒரு புது உலகத்துல ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய மனிதனை ஃபர்ஸ்டா ஒருத்தரை படைக்கிறார். அவர் பேர் ஆதாம். அவருக்குள்ள தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை என்ன செய்கிறார்? வைத்து அவருடைய சாயலிலே அவரை படைக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே அவரை படைக்கிறார். ஒரு பாவமில்லாத ஒரு மனிதனாய் அவன் இந்த பூமியிலே படைக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள ஒரு நாள் பாவம் உள்ளே வர ஆரம்பித்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, பிசாசுடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டதுனால, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் மாறின பொழுது அவனுக்குள்ளே பாவம் உட்பிரவேசிக்க ஆரம்பித்தது. அந்த முதல் மனிதன், அந்த ஆதாம் பிள்ளை இருந்ததான பாவம் தான் இனி இந்த பூமியிலே பிறக்கிற எல்லா மனிதனையும் பாவத்தினாலே தான் இந்த பூமி என்ன செய்கிறது? பிறப்பிக்கிறது. இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாய் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அவர் பிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்படுத்தப்பட்டார், அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். அந்த இயேசுடைய ரத்தம் இன்றைக்கு மனிதனுடைய பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து தான் விழுந்து போன மனுக்குலத்தை, விழுந்து போன ஆதாமுடைய சந்ததியை, விழுந்து போன தேவனுடைய ஜனங்களை, விழுந்து போன மக்களை, ஒரு புது சிருஷ்டியாய் இருந்தவனை, அவன் விழுந்து போன அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராய் இயேசு வந்ததினால தான் மறுபடியும் அவனை மீட்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யாராய் மாற்றுகிறார் சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் புது சிருஷ்டியாய் உருவாக்கப்படுகிறார். புது சிருஷ்டியாய், ஒரு புதிய படைப்பாகவே தேவன் மாற்றுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு படைப்பாற்றலை தேவன் வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று சொன்னால் ஒரு புது சிருஷ்டி. ஒரு காலத்திலே நீங்கள் அந்தகாரத்திலே இருந்தீர்கள், ஒரு காலத்திலே நீங்கள் இருளிலே இருந்தீர்கள். ஆனால் தேவன் உங்களை என்ன செய்தார் தெரியுமா? அவர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்தார். ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வந்தார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஜீவ ஒளியை அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்து வெளிச்சத்தின் இடத்திற்கு உங்களை நடத்தியிருக்கிறார். அன்றைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்று கேட்டால் புது சிருஷ்டியா என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். 3 நிலையை நான் வேகமாய் சொல்கிறேன். முதலாவது ஒரு நிலை, பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒழித்து போடுகிறார். எதை ஒழித்து போடுகிறார்? நீங்க எதை ஒழித்து போடுகிறார்? பழையவைகள் எல்லாம், பாவம், சாபம், அதன் நிமித்தமாய் வந்த பல காரியங்கள், பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு இயேசு என்ன செய்கிறார்? ஒழித்து போடுகிறார். பாவத்தை அவர் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். சாபத்தை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீதிமான் என்கிற வாழ்க்கை, பரிசுத்தவான் என்கிற வாழ்க்கை, ஆவிக்குரிய மனுஷன் என்கிற வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளை என்கிற வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள். மனுஷனுடைய சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள் என்று யோவான் 1:13 சொல்லுகிறது. நீங்கள் யாரால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது, ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஆக தேவனுடைய
தேவனுடைய பிள்ளையா நீங்க மாறுவது நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். புது சிருஷ்டி, ஒரு நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பாகவே கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். என்ன செய்கிறார்? முதலாவது பழையவைகளை உங்களை விட்டு அவர் என்ன செய்கிறார்? எடுத்து ஓடுகிறார். அப்ப முந்தினவைகளை 43வது ஏசாயாவில் புத்தகத்தில் 43வது அதிகாரத்துல பார்க்கிறோம். முந்தினவைகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். பழையவைகளை எல்லாம் உங்களை விட்டு வெளியேற்றி இருக்கிறார். சாத்தானின் அதிகாரத்தில் இருந்தீர்கள், பாவத்தின் பிடியிலே இருந்தீர்கள், சத்துருவின் வல்லமைகளுக்குள்ளாய் இருந்தீர்கள். ஆண்டவர் உங்களை அதிலிருந்து வெளியே என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்கள் உலகத்தின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள், பாவிகள், அக்கிரமக்காரர், துன்மார்க்கர். ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் யார் என்று கேட்டால் புதிய சிருஷ்டி. பழையவர்களை உங்களை விட்டு என்ன செய்திருக்கிறார்? வெளியே அகற்றி போட்டிருக்கிறார். ஒரு அற்புதமான வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பாவத்தை எங்க தொலைக்கன்னு இன்னைக்கு தெரியாம அநேக ரோடா வீதி வீதியா அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில தேவன் உங்களை ரட்சித்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றினது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அல்லேலூயா. ஜெபராஜ் என்ற உதாரணத்துக்கு ஒரு சாட்சியை சொன்னார். அன்பு கிடைக்கல என் வாழ்க்கையில. எங்க அம்மா சின்ன பிள்ளைகளே என்ன செஞ்சாங்க? இறந்து போனாங்க. அதனால அந்த அளவுக்கு நான் அன்பு கிடைக்காதனால மிகப்பெரிய குடிகாரனா நான் மாறினேன். காலையில் எழுந்த உடனே நான் வேலைக்கு போகும்போது தண்ணி அடிச்சுட்டு தான் குடிச்சிட்டு தான் நான் என்ன செய்வேன்? வேலைக்கு போவேன். எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தேன். 3வது மாடி 4வது மாடியில் நிற்பேன். தண்ணி அடிச்சுட்டு தான் நான் போய் மாடியில் நிற்பேன். அன்னைக்கே நான் தவறி விழுந்து தான் இன்னைக்கு செத்து போயிருக்கணும். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தது இப்பதான் எனக்கு புரியுது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய குடிகாரனா இருந்த என்ன எனக்கு சிலர் சொன்னாங்க, மறுபடியும் இப்படி இருக்க கூடாது, நீ கர்த்தருடைய பிள்ளையா நீ மாறணும்னு சொன்னாங்க. நான் சர்ச்சுக்கு மறுபடியும் போக ஆரம்பிச்சேன். என் உள்ளத்துல இயேசு வந்தார். என்றைக்கு என் உள்ளத்துல இயேசு வந்தாரோ அன்றைக்கு எனக்குள்ள இருந்ததான பழைய சுவாபங்கள், பாவங்கள், சாபங்கள், குடி, வெறி, வைராக்கியம், துன்மார்க்கம் எல்லாம் என்னை விட்டு வெளியே போயிட்டு சொன்னாங்க. இதுதான் மாபெரும் மாற்றம். பிரியமானவர்களே, இந்த மாற்றத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையிலே தர முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாற்றத்தை ஆண்டவர் தர முடியும். ஏன் என்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அவனை கர்த்தர் யாராய் மாற்றுகிறார் என்று சொன்னால் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். உங்கள் பாவத்தை தொலைப்பதற்கு நீங்க ட்ரை பண்ண முடியாது. உங்களுடைய சாபத்தை தொலைப்பதற்கு நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஏன்னா மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்குகிறதற்கு, கழுவுகிறதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது ஆட்டினுடைய, மாட்டினுடைய, கோழியினுடைய ரத்தம் அல்ல, அது பரிசுத்தமுள்ள தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே உங்களை கழுவுகிற வல்லமை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க வரும் பொழுது கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். பழையவைகள் எல்லாம் உங்களை விட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? தூர போடுகிறார். எப்படியோப்பட்ட கொலைகாரர்களை எல்லாம் ஏற்று மாற்றினதற்கு காரணம் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது. ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராய் மாற்றப்படுகிறான்? புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவர் என்று கேளுங்கள். இந்த பிரசங்கத்தின் வேலையில எனக்குள்ள விட முடியாத சில ப்ராப்ளங்கள், சில பிரச்சனைகள் இருக்குமானால் என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் என்று கேளுங்கள். உள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பழையவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒழித்து போக பண்ணுகிறார். அல்லேலூயா. விபச்சாரத்திலே ஒரு ஸ்திரீ கையும் காலுமாய் பிடிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவளை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், எல்லாரும் அவன் மேல கல்லறிகிறதற்கு எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவன் கல்லறி என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை ரட்சித்தார். அவளை ரட்சித்தார். ஆண்டுடைய அந்த மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு அந்த மகளுக்கு கிடைத்தது. ஆண்டவர் சொன்னார், மகளே இனி பாவம் செய்யாதே. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் வார்த்தையை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்,
இருளிலே இருக்கிறவனுக்கு நான் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்கிறவர்? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? வெளிச்சத்திலே அவனுக்குள்ளே ஜீவனை வைக்கிறேன். அவன் ஜீவ ஒளியை என்ன செய்கிறான்? கண்டெடுக்கிறான். யோவான் 8:12 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்ன ஒளியை அடைந்திருப்பான்? ஜீவ ஒளி. உங்களுக்குள்ள இருக்கிற இருளை கர்த்தர் வெளியே போய் பண்ணிடுவார். இப்ப உங்களுக்குள்ள என்ன ஒளி இருக்குன்னு சொன்னா, சும்மா ஒளி இல்ல, அது ஜீவ ஒளி. அல்லேலூயா. ஜீவ ஒளி. அல்லேலூயா. அந்த ஜீவ ஒளி, அந்த ஜீவ ஒளி யாருன்னு கேட்டீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 1 வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் எப்படி இருக்கிறது? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவன் அந்த ஒளியை எல்லாம் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க 9ஆம் வசனம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய இருளை எடுத்து போட்டுட்டு உங்களுக்குள்ளே ஜீவ ஒளியை கர்த்தர் வைக்கிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள ஒளியா இருக்கிறது. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள எப்படி இருக்குது? ஒளியா. நீங்க போய் எங்கேயாவது யோகால அப்படியே ஒளியை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒளியும் என்ன செய்யாது? வராது. கண்ணுதான் கொண்டு போகும். அவரே உங்களுக்குள்ள ஒளியா வரும்படி அவர் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷர்கள் எப்படி இருந்தது? ஒளியா இருந்தது. ஆதாமுடைய நாசியிலே கர்த்தர் என்ன ஊதினார்? அவருடைய சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசத்தை ஊதின பொழுது அவன் என்னவா மாறினான்? ஜீவ ஆத்துமாவாய் அவன் என்ன செய்தான்? மாறினான். அன்னைக்கு தேவன் கொடுத்ததான அந்த சுவாசம் தான் இன்னைக்கு டெம்பரேச்சர் நீங்க பாக்குறீங்கல்ல, டெம்பரேச்சருடைய அளவு என்னது? 96.4 டிகிரி செல்சியஸ். இது கூடுனா காய்ச்சல், குறைஞ்சா குளிர் காய்ச்சல். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹீட் எப்படி ஸ்டேபிளா நிக்குது எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் உங்க பாடியில் இருக்கிறதான அந்த டெம்பரேச்சர் ஹீட் 96.4 டிகிரி செல்சியஸ் எப்படி கண்டினியூ ஆகுது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? அது தேவனுடைய சுவாசம் உங்களுக்குள்ள அவர் ஊதின பொழுது அது இன்றைக்கு ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மனிதன் வரும்பொழுது அவரை யாராய் மாற்றுகிறார்? புதிய சபைக்குள்ளே நீங்கள் யார்? புதிய சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்தார்? எடுக்கப்பட்டார். அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? பாவமானது நம்மை தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த கேப், இடைவெளியை உண்டாக்கிறது. ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்ததுனால தேவனிடத்துல போக முடியாது. இந்த பக்கம் உட்கார்ந்துக்கிறாங்கல்ல, வெளியில ஒரு செவர் இருக்கிறதுனால அவங்கள நான் என்ன செய்ய முடியாது. மனுஷனுடைய பாவம் ஒரு கோட்டை செவர் மாதிரி என்ன செய்யுமா நிக்கிறதுனால அந்த பக்கம் இருக்கிற தேவனை நான் என்ன செய்ய முடியல. அப்ப அவரிடத்துல வருகிறதான ஆசீர்வாதம், அவர் ஒரு ஆசீர்வாதத்தை தூக்கி போடுறாரு. அந்த பக்கம் இமானு பிரதர் இருப்பாரு, நீங்க ஒரு 500 ரூபாய் கிட்ட தூக்கி போறாங்க, அங்கிட்டே ஒண்ணு என் பக்கம் என்ன செய்யாது. உலாது 1000 ரூபாய் இல்லையோ, ஒரு 500 ரூபாய் கிட்ட தூக்கி போடுறாரு, டம்மு தூக்கி போடுறாரு, அங்கிட்டே தான் உங்களுக்கு சந்திரனை எடுத்துட்டாரு. நான் எடுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே பாவம் என்ன செய்கிறது? ஒரு தடையா என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவப்பிள்ளையே, பாவத்தில் இருக்கிற வரையும் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து விடுதலையாக என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கைக்குள்ள கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துல என்ன செய்யுங்க? வாங்க ஆண்டவரே. அவர் உங்க இருதயத்துல ராஜாவா வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ராஜா குடி இருக்கும் கோயில் எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க சத்தமா. பிரைஸ் தி லார்ட். முதல் பாவமே என்ன தெரியுமா? மனுஷன் தேவனை தேடாமல் இருக்கிறது தான் முதல். நீங்க செய்யற முதல் பாவமே என்னன்னா, கர்த்தரை தேடாமல் இருக்கிறது தான் நீங்க செய்யற முதல் பாவமானது. ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு பெரிய கோட்டை
கோட்டச்சவரை என்ன செய்து கட்டி வச்சிருது. அதனால நாம ஆண்டவரத்துல நெருங்க முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோட்டச்சவரை என்ன செஞ்சாரு? அடிச்சு ஒட்டச்சு சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? காலி பண்ணிட்டு ஆண்டவருக்கு நமக்கும் நடுவில் ஒரு பாலமா இருந்தார் பாருங்க. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தேவனிடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அந்த நடுவே பகையா இருந்த சுவரை கர்த்தர் உடைத்தார். தேவனிடத்திலே நாம் சேரும் ஸ்லாக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புது சிருஷ்டியாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல சமாதான உறவு, ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். இந்த ஆராதனை வேலையை கேளுங்கள். ஆண்டவர், உம்மோடு நான் இன்னும் அதிகமாக ஐக்கியம் கொள்ள நான் விரும்புகிறேன். உம்மோடு இன்னும் ஒரு சமாதானத்தை நான் உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்புகிறேன். உம்முடைய பிரசன்னத்தில் இன்னும் மீண்டும் ஒரு விசை நான் வந்து என்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை மீண்டும் ஒரு விசை அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, ஐக்கியத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பந்தி நடைபெறப் போகிறது. இன்றைக்கு அவருடைய அப்பத்தை, அவருடைய சரீரமாகிய அந்த அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் நாம் என்ன செய்ய போகிறோம்? பானம் பண்ண போகிறோம். அந்த அன்பாக, அந்த உறவு, அந்த ஐக்கியம் அவருக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய உறவை, ஐக்கியத்தை, சமாதானத்தை உண்டு பண்ண போகிறது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வர போகிறது. ஆக பழையவைகள் எல்லாம் முடிந்து போக பண்ணுகிறார். கர்த்தருக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு, சமாதானம், உடன்படிக்கை நமக்கு உண்டாகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த மனிதன் புது சிருஷ்டியாய் கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறான்? வளர்கிறான். கரங்களை விருந்து வளையா சொல்றவங்களா? ஹல்லேலூயா. இந்த புது சிருஷ்டியினுடைய தன்மை மூன்றா நான் சொல்ல போகிறேன். இந்த புது சிருஷ்டியினுடைய தன்மை நீங்க வேணா இருந்துச்சுன்னா எழுதி கொடுங்க. இந்த புது சிருஷ்டியினுடைய தன்மை, அடையாளம் ஒண்ணே. நீங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் நீங்க எல்லாம் யாரு? என்ன சிருஷ்டி? கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரு? புது சிருஷ்டி. புது சிருஷ்டியினுடைய தன்மையை நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த தன்மை இருக்கான்னு பாருங்க, அந்த அடையாளம் இருக்கான்னு பாருங்க. இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். புது சிருஷ்டியினுடைய முதலாவது தன்மை என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்தெழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறார்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்ன செய்கிறார்கள்? புது சிருஷ்டியினுடைய ஃபர்ஸ்ட் தன்மை என்ன தெரியுமா? அவங்க இந்த உலகத்துக்காக வாழ மாட்டாங்க, தனக்காக வாழ மாட்டாங்க, அவங்க இயேசுவுக்காக வாழலாம். நீங்க இயேசுவுக்காக வாழுகிற பிள்ளையா இருக்கிறீங்களா? சிலரை பார்க்கிறேன் உலகத்துக்காக வாழுகிறவங்களா இருப்பாங்க. சிலரை பார்க்கிறேன் தங்களுக்காக தாங்கள் வாழுகிறவங்களா இருப்பாங்க. தங்களுடைய ஆசை, தங்களுடைய இச்சை, தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருப்பார். ஒரு மனிதன் புது சிருஷ்டியாக இருப்பானால் அவனுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் தன்மை, அவன் தனக்காய் வாழாமல் யாருக்காக வாழ்வானா? இயேசுவுக்காக. இந்தியாவுடைய ராணுவத்தில் ஒருத்தர் சேர்ந்தாருன்னு சொன்னா அவருக்குன்னு சில பிரின்சிபல் என்ன செய்து இருக்குது. அவர் அன்னையில இருந்து அவர் யாருக்காக தான் அவர் வாழ்றார்? இந்திய தேசத்துக்காக வாழ்றார். அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் மரித்தாலும் எங்கதான் அவருக்கு பங்கு இருக்கிறது? இந்திய தேசத்தோட அவருக்கு என்ன இருக்கிறது? அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி முடிவெட்ட முடியாது. அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ட்ரெஸ் போட முடியாது. அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி என்ன மாதிரி தொப்பலாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவருடைய உடம்பு கட்டமைப்பு இப்படிதான் இருக்கணும். அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இப்படிதான் இருக்கணும். அவருடைய முடி வெட்டுதல் இப்படிதான் இருக்கணும். அவர் சாப்பிடுகிற உணவு யாருதான் டிசைட் பண்றது? கவர்மெண்ட் டிசைட் பண்றது. அவர் காலையில எழுந்திருக்கிறதை கவர்மெண்ட் டிசைட் பண்றது, அந்த ராணுவம் டிசைட் பண்றது. ஏன்னா அவன் யாருக்காக தான் வாழ்றானா? அந்த ராணுவத்துக்காக, இந்திய தேசத்துக்காக என்ன செய்யறான்? வாழ்றான். அப்ப கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் தான் புது சிருஷ்டியா இருக்கிறார்கள். நீங்கள் புது சிருஷ்டி என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையுடைய பயன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் எதற்காக இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
நீங்கள் செய்கிறதான வேலை, நீங்கள் செய்கிறதான காரியம், எதையாயும் ஒன்றை குறித்து இது எப்படி இருக்க போகுது என்று என்றைக்காவது நீங்க யோசித்திருக்கிறீர்களா? தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம யாருக்காக வாழ்றோம், எதற்காக வாழ்றோம், என்னத்துக்காக வாழ்றோம், எதுவுமே நமக்கு குறிக்கோள் கிடையாது. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் மாம்சத்திற்கென்று அவன் பிழைக்கிறவனாக இருக்கக்கூடாது, அவன் தேவனுக்கென்று பிழைக்கிறவனாக இருக்கிறான். புது சிருஷ்டினா யார் தெரியுமா? கர்த்தருக்காக வாழ்கிறவன். கர்த்தர் என்ன ஏதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரோ அப்படி வாழ்றோம். நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர், நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை வரலாம். நீங்க கர்த்தருக்காக வாழும் பொழுது சில சம்பவங்கள், சில பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளலாம். ஆனால் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த உலகம் உங்களை கைவிடும், நீங்க நம்பி வைத்திருக்கிற அத்தனை உங்களை கைவிடும், இயேசு உங்களை கைவிட மாட்டார். நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறனால் கர்த்தருக்காக வாழ்கிறவர். இரண்டாவது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, மாம்சத்துக்குரியவர்களா இருக்க மாட்டாங்க, அவங்க ஆவிக்குரியவர்களா இருப்பார்கள். 16 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோ, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம், அறியோ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இரண்டாவது, புது சிருஷ்டியினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரியவன். நீங்களாம் யாருங்க? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கை கொடுக்காதீங்க, சும்மா சொல்லுங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆமென். மாம்சத்துக்குரியவங்களா நீங்க இருக்க கூடாது. மாம்சம் இந்த மனசு சொல்றபடி நீங்க நடக்க கூடாது. கர்த்தர் சொல்கிறபடி ஆவியானவர் உங்களை நடத்துகிற விதமா நீங்க நடக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாய் போதிக்கிறார். அவர் உங்களுக்கு பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். நீதியை குறித்து உங்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கிறார். சிலர் ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது கிடையாது. யாராவது எதையாவது சொன்னா அதையே கேட்டுக்கிட்டு அரிசி வண்டி நகட்டி போய்கிட்டே இருக்கிறது. அப்படி இருக்க கூடாது. நீங்கள்லாம் மாம்சத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் அல்ல, இந்த உலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் அல்ல. உங்களுக்கென்ற ஒரு தேவ ராஜ்யம் இருக்கிறது, உங்களுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு நீங்க உங்களை விட்டுக் கொடுக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். நல்ல செபிக்கணும், ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நல்ல அந்நிய பாஷையில கர்த்தருடைய பாஷையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்திலே மகிழணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் செயல்படுவதற்கு உங்களை விட்டுக் கொடுக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு உங்கள் இருதயத்தை திறந்த மனதோடு விட்டுக் கொடுக்கணும். இந்த அளவுக்கு இந்த ஆவியானவரை விடுவேன், இதுக்கப்புறம் விட மாட்டேன் இல்ல, உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து செயல்படுவதற்கு விட்டுக் கொடுக்கணும். மாம்சத்துக்குரியவங்களா ரொம்ப மாம்சத்துக்கு தீனி போட்டு மாம்சம் சொல்றதெல்லாம், மாம்சம் விரும்புகிறதெல்லாம் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்கள் புது சிருஷ்டி என்று கர்த்தர் சொல்கிறார். ஆவிக்குரியவர்களாக நீங்கள் வாழ வேணும். உங்களுடைய தன்மை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க எடுக்கிற டிசைட், அவங்க வேதத்தின்படி தான் யோசிப்பாங்க, வேதத்தின்படி தான் சிந்திப்பாங்க, வேதத்தின்படி தான் எதையும் சொல்லுவாங்கன்னு உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். நீங்க ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மாம்சம் விரும்புகிறதை செய்யக்கூடாது. உங்கள் மாம்சம் எத்தனிக்கிறதை விருப்பப்படக்கூடாது. உங்கள் மாம்சம் இச்சிக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தீர்களானால், மாம்சத்தின்படி பிழைப்பீர்களானால் அழிந்து போவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவிக்கென்று பிழைக்கிறவன் தேவனுக்குள் வாழ்கிறவனாய் இருக்கிறான். ஆவிக்குரியவன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அவனை உயிர்ப்பிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். முந்தின ஆதாம் மாம்சத்தின்படி வந்தவர், பிந்தின ஆதாமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற வல்லமையின்படி இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் இருக்கணும். அதாவது யாரா இருக்கணும்? கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும்? வாழணும். இரண்டாவது, ஆவிக்குரியவர்களா இருக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டின்னு கர்த்தர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், புது சிருஷ்டியாய் ஒரு மனுஷன் இருப்பானா அவனுக்குள்ள உள்ளான சமாதானம் இருக்கும். உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்கும். வெளியில நடக்கிற எந்த பிரச்சனையும் அவனுடைய உள்ளான சமாதானத்தை கெடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம் எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருக்கட்டும், நீங்க புது சிருஷ்டியா இருப்பீங்கன்னா உங்களுடைய உள்ளான சமாதானத்தை ஒருத்தரும் திருட முடியாது. உங்க பிரச்சனை உள்ளான சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? திருட முடியாது.
சுற்றி நடக்கிற சம்பவங்களினாலே உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் புது சிருஷ்டி. நீங்க யாரை சார்ந்து வாழுகிறீர்கள் என்றால் பரலோகத்தை சார்ந்து வாழுகிறீர்கள், தேவனை சார்ந்து வாழுகிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவன் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியும். புது சிருஷ்டியா மாறினா இதெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியும். நிறைய பேர் குடும்பத்துல சமாதானம் இல்ல, தூக்கம் கிடையாது, இரவுல சந்தோஷம் கிடையாது, பணம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அதை அனுபவிக்க, அதை கட்டமைப்பு பண்ண, அதை நீண்ட காலம் அதை நம்ம வாழ்க்கையில பிரயாசப்பட்டு அதை எல்லாம் செய்து வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதற்கான உள்ளான சமாதான மனுஷனுக்குள்ள என்ன செய்யல இல்ல. ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்வை புது சிருஷ்டி அனுபவிக்க முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, புது சிருஷ்டியா நீங்க ஆண்டவருக்குள்ள வாங்க. உள்ளான மனிதர்களுடைய சமாதானம். அடுத்து பாவத்தை குறித்ததான விழிப்புணர்வு. பாவத்தை குறித்ததான விழிப்புணர்வு உணர்த்தப்படுகிற அனுபவம். புது சிருஷ்டியா இருந்தா பாவத்தை குறிச்சு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், இது பாவம், இது விட்டு நான் என்ன செய்யணும், விலகி ஓடணும். 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், பாவத்தை விட்டு விலகி என்ன செய்யணும், ஓடணும். நாம் எப்படி இருக்கிறோம்னா பிசாசுக்கு விலகி விட்டு ஓடுறோம், பாவத்தை எதிர்த்து என்ன செய்யறோம், நான் பார்த்துருவோமா, அடுத்த வாரம் ரசிக்கப்பட்டுறேன், அடுத்த வாரம் ரசிக்கப்பட்டுறேன். ஒரு அம்மா நீண்ட நாள் பாம்பு வளர்த்துச்சான். அதை சொல்லிருக்கேன். நீண்ட நாள் எடுத்துச்சு மலைப்பாம்பு என்ன செஞ்சு, ஆமா வளர்த்துச்சு. செல்ல பிராணிய எதை வளர்த்துச்சு, மலைப்பாம்பு வளர்த்துச்சு. மலைப்பாம்பு வளர்த்துக்கிட்டு இருந்ததானே அந்த அம்மா ஒரு நாள் டாக்டர்கிட்ட போச்சு. ஐயா, நீண்ட நாட்களாக என்னுடைய பாம்பு என்ன செய்ய மாட்டேங்குது, சாப்பாடு என்ன செய்ய மாட்டேங்குது, உணவு சாப்பிட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, உணவு சாப்பிட மாட்டேங்குது. எத்தனை நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சுமா, 1 மாசம் ஆச்சு டாக்டர், 1.5 மாசம் ஆச்சு டாக்டர். பாம்பு என்ன செய்ய மாட்டேங்குது, சாப்பாடு எந்த உணவு என்ன செய்ய மாட்டேங்குது. என்ன பாம்பு, மலைப்பாம்பு. சரி, இப்ப அதனுடைய செயல், அதனுடைய காரியம் எப்படி இருக்குது சார்? நான் பெட்ல படுத்த உடனே என்னோடு கூட வந்து அந்த பாம்பு என்ன செய்து கொள்கிறது, படுத்துக் கொள்கிறது. அந்த வெட்டனரி டாக்டர், மிருகங்களுக்கு இருக்கிறதான டாக்டர் சொன்னாராம், அம்மா வெரி கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன சார்? நீண்ட நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறதான அந்த பாம்பு தினந்தோறும் உங்களுடைய பெட்ல வந்து படுக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அடி கணக்கையும் உங்களுடைய இஞ்சி கணக்கையும் அளந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது உங்களை அறியாமலேயே நீங்க அந்த பாம்பு உங்களை என்ன செஞ்சிடும், விழுங்கிரும். பாவம் அப்படிதான். பாவத்தை குறித்த விழிப்புணர்வு, பாவத்தை குறித்த உணர்வு உங்களுக்கு இல்லாம போச்சுன்னா ஒரு நாள் அந்த பாவம் உங்களை என்ன செஞ்சிடும், பாம்ப மாதிரி விழுங்கிரும். விழுங்கினதற்கு அப்புறம் சக்க சக்கையா போவதை தவிர மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் எழுந்து நின்று நீங்கள் துணிந்து விடவோ, மீண்டும் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ரட்சணியனா, இன்றைக்கு பாவத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, மகனே, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன்னை பாழாய்ப்படுத்துகிற அந்த பாவம், உன்னை பாழாய்ப்படுத்துகிற அந்த சினிமா, உன்னை பாழாய்ப்படுத்துகிற அந்த சினிமாவின் பாடல்கள், உன்னை பாழாய்ப்படுத்துகிற அந்த செல்ஃபி, உன்னை பாழாய்ப்படுத்துகிற அந்த லவ், உன்னை பாழாய்ப்படுத்துகிற இச்சை, உன்னை பாழாய்ப்படுத்துகிற அந்த காரியத்தை விட்டு இன்னைக்கு நீ விலகி ஓடு. புது சிருஷ்டியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளபடி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ அந்த பாவத்திலே நீண்ட நாட்கள் இராதே, வாழவே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அந்த பாம்புனை விழுங்க பார்க்கிறது, நீ தப்பித்து விடலாம், நீ ஜாலி, நீ டைம் பாஸ் சொல்ற, அது உன்னை தூக்கி சாப்பிடுவதற்கு ரெடியா இருக்குது. யாரோ ஒருவருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு உங்கள் செவிகளை நீங்கள் சாயுங்கள். புது சிருஷ்டி, பாவத்தை குறித்து விழிப்புணர்வு, பாவத்தை குறித்த உணர்வு. அடுத்து தேவனுடைய அன்பை குறித்ததான ஒரு உணர்வு. அநேகருக்கு ஆண்டுடைய அன்பை குறித்ததான உணர்வு வரணும். ஆண்டுடைய அன்பை குறித்ததான உணர்வு என்ன செய்யணும், வரணும். ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், கை தூக்கலாம். ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும். ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும், நன்மை செய்தாலும் சரி, நன்மை செய்யாவிட்டாலும் சரி, யார் மேல அன்பா இருக்கணும். ஆண்டவர் இந்த பூமிக்காக நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுக்கிற விடுதலை ஆசீர்வாதம் மிகப்பெரிய. நாட்டில் பல்லவட்டியில் இருக்கிற
3 நாள் ஆஸ்பத்திரியில வயிற்றால போது வாந்தி போது நிக்கவே கிடையாது. எத்தனையும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, நிக்கல. அந்தோனி ராஜ் அவங்க கூட்டம் தான் நீ வந்தாங்க, படுத்த படுக்கையா போட்டுருந்தாங்க. ஜோம் பண்ணோம். அடுத்த நிமிடம் அந்த பாப்பா துள்ளி குதித்து எழுந்து சேர்ல உட்காந்தாங்க. வயசு வந்து 2 நாள் தான் ஆகுது பாஸ்டர், 3 நாள் தான் ஆகுது. தலை கூட நாங்க தண்ணி ஊற்ற முடியல. ஃபங்க்ஷனுக்கு ரெடியா நிக்கிறோம், அந்த பிசாசு அவங்களை கொலைக்கு போட்டான். இதுவரைக்கும் எங்களுக்கு விடுதலை இல்லை. தூக்கிட்டு வந்தாங்க பிள்ளைய. அவனுக்காக ஷோம் பண்ணணும். கர்த்தர் பரிபூரணமான விடுதலை அந்த சனப்பொழுதிலே கர்த்தர் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஆனா அவங்க தேவனுடைய அன்பு அறிந்து கொண்டாங்களா? இல்ல. தேவனுடைய அன்பு அவங்களால என்ன செய்ய முடியல? அறிந்து கொள்ள முடியல. அப்படியானால் அவர்களுக்கு விளக்கப்பட்ட அன்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை நீங்கள் மறந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய அன்பு ஆண்டுடைய அன்புல எப்போதுமே நீங்க அது விருப்பத்தோட இருக்கணும். ஆண்டு மேல ரொம்ப அன்பா இருக்கணும். ஆண்டு மேல வைராக்கியமா இருக்கணும். ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும். ஒரு ஆளை ரொம்ப நேசிச்சா என்ன நடக்கும்? ஒரு காதலன் நம்ம பாக்குறாங்க, அவளுக்கு அந்த டாபிக் எடுத்தாலும் அப்படியே எழுதுறாங்க. ஒரு காதலியை நேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? எங்களுக்குலாம் முன்ன பின்ன அனுபவம் பாஸ்டர். என்ன செய்வான்? எவ்வளவு அவன் மேல அன்பு வச்சிருக்கானோ அவ்வளவு அவளுக்காக என்ன செய்வான்? வாங்கி கிஃப்ட் போடும். ஹல்லேலூயா. அவ சொல்லுவா 8:55 வந்துருங்க. இவன் 8:45 அங்க போய் என்ன செய்யணும்? ஏன்னா அவன் மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு, உலகத்தின் அன்பு அப்படி இருக்கும்னா, ஆண்டி பூமி படைத்த சர்வவல்ல தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்கு? நீங்க அன்பா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயம். தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுதல். இந்த புது சிருஷ்டிக்கு அடுத்த ஒரு காரியத்தை சொல்றேன், பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை. பக்கத்தில் உள்ள பார்த்து பாவத்தை மேற்கொள்ளும் இந்த அடையாளம் இருக்கும். சரியா? கவனி. நீங்க புது சிருஷ்டின்னு சொன்னா பாவத்தை நீங்க ஈஸியா என்ன செய்வீங்க? மேற்கொள்றீங்க. பாவத்தை என்ன செய்வீங்க? நீங்க புது சிருஷ்டியா இல்லைன்னா பாவம் உங்களை என்ன செய்யும்? ஆக பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். புது சிருஷ்டியா இருக்கிறவங்க மற்றவர்களிடம் எப்படி இருப்பாங்கன்னா அன்பா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன் சொந்த சகோதரனை பகைத்தால் அவன் இருளிலே நடக்கிறவனா இருக்கிறான். அவன் இடத்துல எல்லளவும் ஒளி என்ன செய்யவில்லை? காணப்படவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒருவன் புது சிருஷ்டியா இருப்பானால் அவன் மற்றவர்களிடத்துல என்ன பண்ணுகிறவனா இருப்பான்? அன்பு கூறுகிறவனா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, மற்றவர்கள் மேல் அவர்களுக்கு ஒரு அன்பு இருக்கும். சிலர்லாம் கல்லாத இருதயம், உலகத்தின் மனுஷர்கள் பார்ப்பாங்க, இருதயம் கல்லா இருக்கும். கண்ணு முன்னாடி நடந்தா கூட வெட்டிக்கிட்டு இருந்தா கூட சுண்ணா கூட என்ன செய்ய மாட்டான். ஆமா, சாப்பிட கையில காக்கா கூட என்ன செய்ய மாட்டான். இப்படி சொல்றதை பார்த்துக்கோங்க. என்ன அந்த மற்றவர்கள் மேல் அன்பு கூறுகிறதா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் மேல், கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் மேல் அன்பா இருப்பது காரணம் என்ன தெரியுமா? அன்பே உருவான தெய்வம் அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால, அவன் புது சிருஷ்டியா இருக்கிறதுனால அவன் மேல அன்பு. அல்லேலூயா. 10,000 பிள்ளைகளை, ஜார்ஜ் முல்லர் அனாதை பிள்ளைகளை, அம்மா அப்பா இல்லாத அனாதை பிள்ளைகளை 10,000 பிள்ளைகளை அவர் எடுத்து வளர்த்தார். காரணம் அவருக்குள்ள இருந்தது என்னது? தேவனுடைய அன்பு. 1000க்கு மேலான தொழில் நோயாளிகளை கையிலே காலில் சீல் பிதுங்கிக் கொண்டிருக்கும், அப்படியே சலசலமா வடியும் அந்த தொழில் நோயாளிகளை அன்னை தெரசாமா அவர்கள் எடுத்து மார்பிலே தூக்கி வளர்த்து புண்ணையெல்லாம் துடைத்து விட்டு கைவிட்டு பெற்றதாய் அப்படி செய்யாத ஒரு காரியத்தை அந்த அம்மா செஞ்சதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருந்த அன்பு. தன் சொந்த தகப்பனையும் தன்னோடு கூட பிறந்த அண்ணன் தம்பியும் ஒரு சீப்பிலே வைத்து திண்டு தீவிரவாதிகள் எரித்த பொழுதும் அவர்களை ஒரு நாள் நீங்கள் தண்டிக்காதீர்கள், ஆண்டவர் மன்னிக்க சொல்லி இருக்கிறார் என்று அந்த தீவிரவாதிகளை மன்னித்ததற்கு காரணம் அவர்களுக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர்
அன்பு கூறுகிறவர்களா நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். சொல்ல வரலாம். அடுத்து ஜெபம், வேத வாசிப்பில் விருப்பம் உள்ளவர்களாக இருங்கள். ஜெபம், வேத வாசிப்புனா விருப்பமா இருக்கணும். அடுத்து புது சிருஷ்டியினுடைய தன்மை, இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு என்ன செய்வார்கள்? அறிவிப்பார்கள். இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். பக்கத்துல பார்த்து அவனை பார்த்து ஒரு தடவையாவது ஆண்டு உங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, நிறைய பேருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனைனா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா, ஒருவேளை வந்து அவங்களுக்கு அற்புதம் நடக்கலைன்னா பிரச்சனை தான். நீங்க சொல்லி கூட்டம் தீர்வு சொல்லுங்க, வாங்க அற்புதம் நடக்கும் சொல்றீங்க, வந்து நடக்கலைன்னா நிறைய பேருக்கு அப்படி. அதனால என்ன செய்யறது? மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து என்ன செய்யறது? சொல்றது இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க. பரவாயில்ல, நம்மளுடைய வேலை அறிவிக்க வேண்டிய வேலை. நீங்க புது சிருஷ்டியா இருப்பீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா, உங்க வாழ்நாள்ல இயேசு குறித்து எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் இயேசு மற்றவங்களுக்கு சொல்றீங்க? எங்க பாஸ்டர் திங்க தூங்க வேலை பார்க்கறது எங்களுக்கு சொல்லாது. வாழ்க்கையில 4 பேருக்கு ஆண்டவரை குறித்து என்ன செய்யுங்க? சொல்லுங்க. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது நீங்க வச்சிருக்கிற எதையுமே, நீங்களும் நானும் வச்சிருக்கிற எதுவுமே நம்ம கூட என்ன செய்யாது? வரவே வராது. எதுதான் வரும்? ஆத்துமா. உங்க கூட நீங்க சம்பாதிச்சீங்கல்ல, அக்கம் பக்கத்துல உங்களோட வேலை பார்க்கறவங்க, இவங்களை எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துனீங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட சேர்ந்து பரலோகத்துக்கு வருவாங்க. நீங்க நானும் நீங்களும் சம்பாதித்த எதுவுமே, நீங்க போட்டிருக்கிற நகை கூட பரலோகத்துக்கு போகும்போது கலந்து கீழே என்ன செஞ்சிடும்? அது கூட பரலோகத்துக்கு என்ன செய்யாது? 2 துண்டு எடுத்துக்கிறேன் ஆண்டதே, அங்க வரும்போது புரோஜனப்பட அப்படின்னு சொன்னா 2 எடுத்து எத்தி விட்டுறாரு. இன்னும் புத்தி இன்னும் போலையே அப்படின்னு. ஆமே, நல்ல சொல்லுவோமா? பரலோகத்துக்கு போகும்போது நம்ம வச்சிருக்கிற எதுவுமே நம்ம கூட என்ன செய்யாது? வராது. ஆனா எது வரும் அப்படின்னா, ராஜேஷ் கூட என்ன செய்வாரு? பரலோகத்துக்கு வருவாரு. ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி அவருடைய பிரின்ஸ் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அவன் கூட வந்துருவான் பாரு. என்ன கரெக்டா டயத்துக்கு ஆராதனை என்ன செய்யறான்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஜபம்னா அவன் பாட்டு என்ன செஞ்சிடறான்? வந்துருக்கான். இப்படிலாம் அப்படி ஆக்கி விட்டுட்டா வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 பேருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. சபை குறித்து சொல்லுங்க. கர்த்தர் விடுதலை தருவார் சொல்லுங்க. ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். 1000 ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். நம் வாழ்நாள்ல இது ஒரு சாதனையா நீங்க எடுங்க. சிபிஎம் சபை விசுவாசிங்க. வாழ்நாள்ல இது ஒரு சாதனையா என்ன செய்யுங்க? எடுங்க. நல்ல வீடு கட்டணும், ரைட், சவால், ரைட் தான். நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும். கார் வாங்கணும், பங்களா எல்லாம் வாங்கணும், ரைட், ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவை. அதையெல்லாம் நீங்க கேட்காமலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆனால் ஆத்துமாக்களை நீங்க கேட்டா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் நீங்க விட்டுட்டு கேட்க கூடாத நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்றீங்க? கேட்கறீங்க. உங்களுக்கு தேவையான கார், உங்களுக்கு தேவையான பங்களா, உங்களுக்கு தேவையான சாப்பாடு, உங்களுக்கு தேவையான பணம், உங்களுக்கு தேவையான உதவி எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதெல்லாம் தரமாட்டேங்க, கட்டாயம் உங்களுக்கு தருவார். ஆனா அது ஒன்றும் உங்களை பரலோகத்துக்கு என்ன செய்ய கொண்டு போய் எத்தனை பெரிய வீடு கட்டி வச்சாலும் 70 வயசுல 80 வயசுல மெதுவா வண்டி என்ன செய்யும்? கிளம்பணும். நீ கெட்டுன வீட்டுல கூட நம்மள என்ன செய்ய மாட்டேங்க, இப்ப உள்ள வைக்க மாட்டேங்க, வெராண்டாவிலே வைக்கிறேன். இப்ப ஒருவேளை யாராவது கோச்சுக்கிறாதீங்க, பொதுவா தான் நான் சொல்றேன், ஏதாவது கோச்சுக்கிறாரு. பொதுவா இன்னைக்கு நடக்கிறது தானே. எங்கதான் வைக்கிறாங்க? வெராண்டாவிலே வச்சு அனுப்பிடுறான். வீட்டுக்குள்ள கூட என்ன செய்ய மாட்டேங்க, ஏற்க மாட்டேங்க. சொல்லிட்டே போல ஏதோ எனக்கு பரவலான்னு வருது, தெரியாம சொல்லிட்டே நினைச்சது. அது இயற்கை, ஒரு மனிதன் என்ன, அதுதான் நம்ம யாரா இருந்தாலும் அதெல்லாம் என்ன செய்ய போறோம்?
அப்ப அந்த வீடு அவனுக்கு புரோஜனமா இருக்க போறது இல்ல. அடுத்து பேரன் வருமா, அடுத்து பேரன் வந்து அந்த வீட்டுல குடியிருப்பானா, வித்துட்டு போறானு என்ன செய்யாது தெரியாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு அவ்வளவு பிரயாசப்படுறோம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா பரலோக தேவனுக்காக பிரயாசப்படுங்க. அவர்கிட்ட பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ சம்பவத்தை கேட்கல. ஒரு ஆத்மா நீ உயிரோடு இருக்கிற காலத்துல ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்லுங்க. இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு அன்புள்ளவர்னு சொல்லுங்க. இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருவார்னு சொல்லுங்க. இயேசுவை ரட்சிப்பார்னு சொல்லுங்க. இயேசு யாதிலிருந்து விடுதலை தருவார்னு சொல்லுங்க. இயேசு மரண போராட்ட பிசாசு வல்லமையிலிருந்து விடுதலை தருவார்னு சொல்லுங்க. என்னை விடுதலை ஆக்கின இயேசுவை விடுதலை ஆக்குவான்னு சொல்லுங்க. என்னை ரட்சித்த இயேசுவை ரட்சிப்பார்னு சொல்லுங்க. என்னை பாதுகாக்கிற இயேசுவை பாதுகாப்பான்னு சொல்லுங்க. அந்த இயேசுவை குறித்து நீங்க புது சிருஷ்டியா இருப்பீங்கன்னா மற்றொரு இயேசுவை குறித்து சொல்லுங்க. இன்றைக்கு அந்த தன்மை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற்றுங்க சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று ஆளுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்துல என்னை பார்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நல்ல பகல் காலத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் சபையிலே ஆண்டவரே அதிகமான புது சிருஷ்டிகளை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். புது சிருஷ்டியா இருக்கிறவன் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். புது சிருஷ்டியா இருக்கிறவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ வேண்டும். புது சிருஷ்டியா இருக்கிறவன் அவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்க வேண்டும். புது சிருஷ்டியா இருக்கிறவன் வாழ்க்கையிலே அன்பு கூற வேண்டும். தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். புது சிருஷ்டியா இருக்கிறவன் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை உடையவனாய் இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறவன் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக் கொள்கிறான். தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவருக்குள்ளே உண்டாகிறது. மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுதல் உண்டாகிறது. ஜெபமும் வேத வாசிப்பும் விருப்பமும் முழுமையாக அறிய விரும்புகிறான். இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவன் தான் புது சிருஷ்டி. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தன்மை எனக்குள்ளே காணப்படுகிறதா என்று யோசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடையாளம் எனக்குள்ளே இருக்கிறதா என்று இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் ஒரு புது சிருஷ்டி என்று வேதம் என்னை குறித்து சொல்லுகிறது. நான் ஒரு